ஹெவியாக இருக்குன்னா தெரிச்சிடணும். விழுந்துருச்சு கீர் விழுந்துருச்சு. தெரிஞ்சுதா? போலாம் கீர் என்ன பண்ணியிருக்கணும்? போகலாம் டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸ்பேஸ் வாய்ப்பு ஓடிடணும். டைமிங் முக்கியம். நம்ம ஓடாமல் விட்டுட்டோம்னா இன்னொரு ஆள் ஓட தயாராக இருக்காங்க. மூணாவது கீர் போட்டு ஓடிடணும். நாளே ஓட மாட்டேங்குது. 7 நாள் தான் இருக்கு. ஏன் தான் இருக்கு சொல்கிறேன். நான் ஓடணும் வாங்குறேன். நான் எதுவும் 10 நாள் ஆயிடுச்சு. 7 நாள் தான் முடிஞ்சிருக்கு. நீயோட அப்படிங்கிறியா? ரிலாக்ஸ் குளி. பிரேக்கு கிளச்சு கீர் என்ன பண்ணியிருக்கோம்? இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கணும். எத்தனை கீர் போட்டீங்க? கீர் போட்டீங்க. போகலாம். ரொட்டேட் டைமிங் யூஸ் பண்ணுவோம். எக்ஸிலேட்டர் மிதிக்கணுமா ரொட்டேட் பண்ணணுமா? மாற்றி ஸ்டடி ரிலாக்ஸாக ஸ்டடி. ஓகே, நம்ம இவ்வளோ நிதானமாக இருந்தால் நிறுத்தி சுற்றலாம். கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும்போது அந்த ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சுத்த ஸ்பீடு பண்ணணும். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்கேன் உனக்கு தாரணி. அப்படியா? என்ன போய் அவ்வளோ கொடூரமானங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. தெரியல அப்படிங்கிறியா? அப்போ நான் ஒன்று மிரட்டுறேங்கிறியாம்மா? இன்டெரக்டா அவங்களுக்கு ஹார்ன் அடிக்கணும். நம்ம வரது அவங்களுக்கு இண்டிகேஷன் சொல்லணும். அந்த பாட்டிக்கே ஹார்ன் அடிக்கணும். அப்போ அந்த பாட்டி எப்படி பின்னால் வந்தாங்க பார்த்தியா? அவங்க ஒரு டிஃப்ரெண்ட், அவங்க வேறு மைண்ட் செட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹார்ன் அடிக்காமல் வரும்போது அவங்களுக்கு தெரியாது. டக்குன்னு ரோட்டுக்கு வந்துடுவாங்க. ரிலாக்ஸ் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். பிரேக் பிடிக்கணும், கிளச் பிடிக்கணும், ரிலாக்ஸ் ஆகணும். கீர் மாற்றணும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு இவ்வளோ தூரம் டைம் இருக்குது. இங்கே வந்து கூட கீர் மாற்றிக்கலாம்.